ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து காலையிலே வந்து நம்ம விலாக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா மீன்காரர் வந்தாரா, அப்போ ஒரு பெரிய மீனுடைய மண்டையை போட்டுட்டு போயிட்டார் போல். அங்கே பாருங்கள், ஒரு மண்டை கிடக்கா பைக் முன்னால். அந்த மண்டையை கொத்துறதுக்காக இவ்வளோ காக்கா வந்து உட்காந்துருக்கு. ஸோ நான் அதை வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். காக்கா நான் வீடியோ மொபைல் தூக்கிட்டு வரவே காக்கா எல்லாம் எஸ்கேப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் கழுவுறதுக்கு தான் இன்றைக்கி ரெடி ஆகிருக்கோம். ஸோ மீன் வந்து இன்றைக்கி வந்து பேர் என்னன்னு தெரில, வெலை மீன் மாதிரி ஒரு மீன் இருந்துச்சு. ஸோ அந்த மீன் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அந்த மீனை தான் இன்றைக்கி கழுவுற வீடியோ வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஆக்சுவலாக மீன் கழுவுறதெல்லாம் எல்லாருக்கும் ஈஸி தான், இருந்தாலும் நான் வந்து கழுவி உங்களுக்கு காமிப்பேன். ஏன்னா மீன் கழுவுறதுலாம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. இருந்தாலும் ஊருக்கு வர்றப்போ தானே, மீன் பார்க்காத ஊரில், மீன் கிடைக்காத ஊரில் உள்ளவங்கலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆவீங்கள மீன் கழுவுறப்ப. அதனால் சரி மீன் கழுவி காமிக்கலாம் அப்படின்ட்டு மீன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் வந்து புதுசாக ஒரு கிம்பிள் ஒன்று வாங்கியிருந்தேன் வீடியோ எடிட் பண்ண வீடியோ எடுக்கிறதுக்காக. ஆனால் பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச நேரம் நான் என்னைய வச்சு நேராக வச்சு வீடியோ எடுக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு தலையை கவுந்துரும். இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அது என்னென்னு நான் பார்த்து செக் பண்ணணும். ஸோ மீனெல்லாம் கழுவியாச்சு. இன்றைக்கி வந்து ஊரில் பயங்கர வெயிலுனா வெயில், அவ்வளோ ஒரு வெயில். நம்மளை வந்து கருகி துப்பிடும் அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு வெயில் அடிக்குது. நான் ஏன் அப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இது ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா, இது மண்டையை கவர போதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதனால தான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். நீங்கள் பயப்படாதீங்க. அதுக்கப்புறம் மீனெல்லாம் நல்லா உரசி கழுவியாச்சு, வெள்ளைன்னு ஆக்கியாச்சு மீனை. ஸோ இதை எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து குழம்பு வைக்க போகிறோம். மீன் குழம்பு இன்றைக்கி வந்து நாட் ஃப்ரை, நோ ஃப்ரை, ஒன்லி வந்து குழம்பு மட்டும்தான். ஓகேவா? இன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் செடிக்கு தண்ணி பாய்க்கிற வேலை இருந்துச்சு. ஸோ அதை தான் பாய்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். செடி வந்து எல்லாமே ஓரளவு சூப்பராக வளர்ந்துருச்சு. ஆனால் அந்த மிளகா வந்து காய்க்கலை. அதுதான் எனக்கு கவலையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து வச்சுட்டு ஏதாட்டும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு பேரிக்காய் எடுத்திருக்கேன். பேரிக்காய் வந்து நான் ரொம்ப நாள் சின்ன வயசில் தான் நான் பேரிக்காய் கடைசியாக சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் கொடைக்கானல் போகிறப்ப ஒரு தடவை ஆப்பிள்னு விற்றுக்கிட்டு இருந்தாங்க அந்த பேரிக்காவை. நான் பேரிக்காய் தானே எதுக்கு ஆப்பிள்னு விற்கிறீங்கன்னு அப்போ கூட திட்டிகிட்டு வந்தேன். அந்த பேரிக்காய் தான் இது. ஸோ அதை அப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வச்சுட்டு அடுத்த செடிக்கு தண்ணி பாய்க்க வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ அதை பாய்ச்சிட்டு இருந்தேன். வெயில் அப்போவே நல்லா வந்துச்சு. 8:30க்கே வெயில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வெயில் அடிக்குது ஊர்லலாம். இங்கெல்லாம் மனுஷங்க வாழவே முடியல, அந்தளவுக்கு இருக்குது. காலையில் நம்ம 9 மணிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எங்கேயுமே போக முடியாது, அந்தளவுக்கு வெயில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாழைத்தார் வந்து நல்லா பழுத்துருச்சு. ஆனால் அது நிறைய இடையில கருகிலாம் போயிருந்துச்சு. அது கருகி போயின்னா கருத்து போயிருந்துச்சு. இடையில நிறைய பழங்களை வந்து ஏதோ சாப்பிட்ருக்கு, ஓட்டையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் வாழை மரத்துலேருந்து ஒரு பழத்தை சாப்பிட்லாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது கொஞ்சம் காயினால் அவ்வளோவா வரலை வேகமாக. ஸோ இப்படி தான். இந்த தடவை கற்பூரவள்ளி வந்து நல்லா பழுத்துருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டுலாம் நாங்கள் பறிக்கிறப்ப நல்ல பெரிய பெரிய பழமாக இருந்துச்சு. இந்த பார்த்திங்களா அழுவி போயிருக்கு. அழுகலை, கருப்பாயிடுச்சு தோல், உள்ளே வந்து ஏதோ கடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து சின்ன சின்ன பழமாக தான் பழுக்குது கற்பூரவள்ளி, என்னன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டோன்னா வியாதி வந்துடும், தூக்கி தூர போட்டுறணும். ஸோ இந்த மாதிரி பழங்கள் நிறைய இருந்துச்சு. அதனால் இந்த தடவை கடைக்கு போகல, எல்லா வீட்டுக்கு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க.